ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து கோல்டு சீட்டு கட்டி எப்படி 5,000 தாலி செயின் எடுத்தேன், அதை ஷாப்பிங் போன வீடியோ, அப்புறம் செயின் இதெல்லாம் காமிச்சு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சேவிங்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நான் எப்படி சேவ் பண்ண ஆரம்பித்தேன், சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் எப்படி இருந்தது, சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னோட லைஃப் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சேவிங்ஸ் அதான் நானும் எடுத்தவனையே கல்யாணம் ஆகிட்டு வந்தவனையே சேவிங்ஸ் எல்லாம் பண்ணல. சேவிங்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாதுங்கிற மாதிரி எதுவும் தெரியாது. ஹஸ்பண்ட் சேலரி தெரியும், அந்த சேலரியில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எதையுமே கண்டுக்க மாட்டேன், அதை பற்றி எதுவும் தெரியாது. அப்படி இருந்தவன் தான் நானும். அதுக்கப்புறம் பட்டாதான் புத்தி வரும்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இதில் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டாதான் அதோட அனுபவம் தான் நம்மளுக்கு வந்து அனுபவமே சிறந்த ஆசானதுங்கிற மாதிரி. சேமிப்பு இல்லாதப்போ சில பல கஷ்டங்கள் வரும்போது தான் சேவிங்ஸோட அருமை எல்லாம் புரிய ஆரம்பிச்சது எனக்கும். அதுக்கப்புறம் தான் நானும் வந்து சேமிப்பு லைஃப்பில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில், எனக்கு ஈஸியான மெத்தடில் நானும் சேமிக்க ஆரம்பித்தேன். அப்படி என்னடா சேமிக்கிறது அப்படிங்கிற உண்டியல்ல சேமிப்போம். நம்ம வீட்டில் எல்லாருமே உண்டியல்ல வந்து காசு போடுவோம். கடைக்கு கொண்டு போகிற காசு, காய் வாங்குற காசு, மளிகை ஜாமான் வாங்குற காசு, இதெல்லாம் உண்டியல்ல போடுவோம். எனக்கு உண்டியல் சேமிப்பு வந்து பெரிய லெவல்லலாம் நான் அப்பெல்லாம் பண்ணது கிடையாது. அதிகபட்சம் நான் உண்டியல்ல வந்து சேர்த்தேன்னா ஒரு 2,000 ரூபாய், 2,500, 3,000 தான் நான் உண்டியல் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் சேர்த்தது கிடையாது. அந்த உண்டியலை வச்சு நம்மள்ட்ட வந்து இடமோ வீடோ அப்படிங்கிறதுக்கு நம்ம பிளான் எல்லாம் போட முடியாதுங்க இல்லையா. உண்டியல்ல வச்சு ஒரு பையனுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு தான் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அப்போ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா, கல்யாணம் ஆகும்போது நம்மளுக்கு நகை ரேட்டு எவ்வளோ இருந்தது, இப்போ வந்து நகை ரேட்டு எவ்வளோ ஆயிருக்கு, அப்போ நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஐடியாவோ அப்படிங்கிறதே எனக்கு வந்து அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. கையில் ஒன்றுமே இல்லை, இனிமேலாவது சேவ் பண்ணணும், இனிமேலாவது சேவ் பண்ணாதான் நம்ம லைஃப்பில் நம்மளும் மற்றவங்க மாதிரி மற்றவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழணும்னா சேமிப்பு ரொம்ப முக்கியம். அதுவும் என்ன மாதிரி மிடில் கிளாஸில் உள்ளவங்களுக்கு, லேண்டு வாங்கி இடம் கட்டணுங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் சேமிப்புங்கிறது கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் முடியும், சாத்தியம். சேமிப்புலாம் இல்லாமல் தான் நானும் ஒரு நாள் இடம் வாங்க வேண்டாம் வீடு கட்டுறேன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. சேவ் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் தன்னம்பிக்கையோட நம்மகிட்ட இப்போ வந்து இடம் இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போய் சோர்ந்து போய் உட்காந்துடாம நம்மனாலையும் முடியும். அதுக்கு பண்ண வேண்டியது நம்பிக்கையோட சேவ் பண்ணணும், நம்பிக்கையோட சேமிப்பை வந்து தொடங்கணும், அவ்வளோதான். தவிர வேற எதுவும் இல்லை. இதில் வந்து சம்பளம் அதிகமாக வாங்கினா தான் லேண்ட் வாங்க முடியும், இடம் வாங்க அப்படின்னு இல்லை. நம்மளுக்கு ஏற்ற சம்பளத்தில் ஒரு சின்ன இடத்த வாங்கி சின்ன வீடு கூட கட்டிக்கிறலாம். அதுக்கு சின்ன இடம் வாங்கணும்னா சின்ன அமௌண்ட்டாவது வேணும் இல்லை, அந்த சின்ன அமௌண்ட்டும் சேர்த்தாதான் கையில் சேரும் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி வந்து நான் ஆரம்பித்தது தான் அந்த கோல்டு சேவிங்ஸில் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிச்சேன்னு சொன்னால் கோல்டு சேவிங்ஸ் தான். கல்யாணம் ஆனப்போ கோல்டு ரேட் கம்மியாக இருந்தது, இப்போ கோல்டு ரேட் வந்து கூட ஆகுது. இப்போ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணால் நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக இடம் வாங்கிட முடியும், அதாவது அதை சேல் பண்ணி இடம் வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ போதெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி சேதாரம், செய்கூலி, டிஸ்கவுண்ட்டு எதை பற்றியும் தெரியாது, அதை பற்றி பார்க்குறதும் இல்லை. சேர்க்கணும், கோல்டு ரேட் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இன்னும் 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ கண்டிப்பாக கோல்டு ரேட் ஏறும். அப்போது நம்ம இது பண்ணிக்குவோம், இடம் வாங்கும் போது இது பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் இருந்தது. தவிர அந்த சேதாரம், செய்கூலி, டிஸ்கவுண்ட் எதுவுமே தெரியாது. அப்படி போய் கண்ணூடித்தனமாக போய் லோக்கல் ஏரியா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம ஏரியாவில் இருக்க கடையில் போயிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு கோல்டு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது மிகப்பெரிய தப்பு. நம்ம பக்கத்து ஏரியா தெரிஞ்ச சின்ன கடை அப்படிலாம் மட்டும் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிடாது. எப்பெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது அந்த கடை, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கடையிலலாம் நான் வந்து சீட்டு போட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் போடும்போது போட்டுட்டு தான், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியும், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிற ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிஸ்கவுண்ட்டு, வேஸ்டேஜு, மேக்கிங் சார்ஜ் இதை பற்றியெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது. எதுவுமே நம்ம பார்க்காம நகை வாங்கணும், நகை சேர்க்கணுங்கிற மட்டும்தானே நம்ம ஆசைப்பட்டோம். இப்படி போய் சேர்ந்துட்டோமே, இந்த கடை நம்ம கட்டி முடிக்கிற 12 மாதம் வரைக்கும் இருக்குமா, கடவுளே இருக்கணும் அப்படிங்கிறதுலையே அந்த 1 மாதம் ஓடிச்சு. நல்லபடியாக அந்த சீட்டும் கட்டி முடிச்சிட்டோம். எனக்கு எப்படின்னா, நகை வந்து அலங்கார பொருளாக போட்டுக்கிறத விட, மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து நகை அலங்காரத்துக்கும் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஆத்திரம் அவசரம் அப்படின்னா மிடில் கிளாஸ் உள்ளவங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது நகையாக தான் இருக்கும்.
நம்ம கையில வந்து கையில பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அடுத்து யோசிக்கிறது வந்து நம்ம கையில நகை இருக்குது, நகையை வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுல தான் நம்ம மிடில் கிளாஸ்லாம் நகை வாங்குறதா இருக்கும். என்னோட நினைப்பு என்னன்னா, ஆத்திர அவசரத்துக்கு உதவணும். அப்புறம் லேண்ட் வாங்கும் போது அதுக்கு மிக வீடு கட்டும் போது லேண்ட் வாங்கும் போதுலாம் அதை வச்சுதான் நம்ம பண்ணணும். வேற வழியே இல்லை. நம்ம கையில வேற பணம்லாம் சேர்க்கல. நம்ம சேர்க்க போறது நான் கோல்டா தான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. அப்படிங்கிறப்போ எனக்கு லைஃப்ல வந்து கோல்டு சேருங்க, கண்டிப்பா வந்து இடம் வாங்குறதுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றதை விட என்னோட அனுபவத்துல சொல்றேன். நான் இடம் வாங்கினது, இப்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறது, இதுல வந்து என்னோட பாதி அமௌண்ட்டை வந்து நான் கோல்டுல இருந்தா எடுத்தேன்னு சொல்லலாம். இடம் வாங்குறதுக்கும் சரி, நம்ம வீடு கட்டுறதுக்கும் சரி, கோல்டை வந்து முக்கியமா கோல்டுன்ட்ட இவ்வளவு இருக்குது, இதை வச்சுதான் நான் இதை பண்ண போறேன், பண்ணி முடிச்சேன், இடம் வாங்கினேன், வீடு ஆரம்பிக்க போறேன்னுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்தது வந்து நான் எடுத்து சேவ் பண்ண வச்ச கோல்டு தான். நான் ஏன் வந்து கோல்டே ஃபோக்கஸ் பண்ணி கோல்டு எடுத்து வைக்கணும், இடம் வாங்குறதுக்கு கோல்டு எடுத்து வச்சு இது பண்ணணும், ஏன் நான் மற்ற சேவிங்ஸ் இது பண்ணலாம், மற்றதும் பண்ணேன். இலைச்சிட்டு குழுக்கழிச்சிட்டு இதெல்லாம் வந்து இடம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நகையை திருப்பணுங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நான் குழுக்கழிச்சிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது அப்புறம் அடுத்த ஒரு வீடியோவை போடுறேன். ஏன் ஆர்டிஎஃப்டி பேங்க் இதை பண்ணா ஆர்டிஎஃப்டி ஏன் பேங்க் சம்பந்தமா வந்து எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலையான்னா, ஆர்டி வந்து போட்டுட்டு இருந்தேன், சின்ன அமௌண்ட்டா போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு கோல்டு எனக்கு வந்து இடம் வாங்கினா ஒரு கொஞ்சம் லாபமானதா இருக்கணும். இப்போ இன்னைக்கு விட அடுத்த வருஷம் கோல்டு ரேட்டு கூடும், அதனால நான் கோல்டு சேவ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆர்டியில் எப்படின்னா 40 பைசா தான் வந்து நம்மளுக்கு லாபம், 5 to 6% தான் நம்மளுக்கு லாபம். எஃப்டியை பார்த்தோம்னா 60 பைசா, அப்படி பார்த்தா 6 to 7%. ஆனால் கோல்டுல லாபம் எனக்கு எப்படின்னா கிடைச்சதுன்னா 9 to 10 அப்படிங்கிற மாதிரி இருந்தனால கோல்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு, கோல்டு எடுத்து வைக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் நான் ஆர்டிஎஃப்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல் கோல்டை ஃபோக்கஸ் பண்ணேன். அப்புறம் கோல்டுங்கிறது நம்ம எங்கள் ஹஸ்பண்ட் சம்பளத்துலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டும் நான் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு தர சின்ன சின்ன வீட்டு செலவுக்குள்ள அமௌண்ட்டையும் நான் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அப்படிதான் என்னோட வந்து கோல்டு சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கோல்டு என்ன கோல்டு சேவிங் ஸ்டார்ட் பண்ணி இடம் வாங்குறது, வீடு கட்டுறதெல்லாம் ஒரு பெரிய இதுவா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க, சில பேர் நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆனா என்ன மாதிரி ஸ்டேஜ்ல மிடில் கிளாஸ்ல இருந்து ஜீரோல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னுக்கு போயிட்டு ஒரு இடம் வாங்கி சொந்தமா நம்மளுக்கும் ஒரு இடம் வாங்கி ஒப்பாடான்னு வீடு கட்டி உட்கார்ற அந்த நினப்பு இருக்குதே, அது வேற லெவலு. அப்படி பார்த்தா எனக்கு வந்து இடம் வாங்கி நாங்களே வீடு கட்டுறது, எங்க பேக்ரவுண்டும் எந்த விதமான பேக்ரவுண்ட் இல்லாம இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு பெரிய 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 அச்சீவ்மெண்ட் தான். இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்டாடான்னு கேட்டுறாதீங்க. அது எங்களை மாதிரி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அதுக்காக எஃபெக்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வந்து முட்டி மோதி எப்படியாவது நம்ம ஒரு இடம் வாங்கிட மாட்டோமா, நம்மளும் ஒரு மற்றவங்க மாதிரி ஒரு வீடை கட்டி உட்காந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதிக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதோட கஷ்டம் எல்லாம் தெரியும். அதே மாதிரி கஷ்டப்பட்டு இடம் வாங்கி வீடு கட்டி போய் இப்போ ஒரு நல்ல நிலைமையில உட்காந்துருக்கிறவங்களுக்கும் அவங்க பட்ட கஷ்டம், அதுக்காக எவ்வளவுலாம் இது பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் அதோட இது தெரியும். ஆனா பேங்கை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி பாதுகாப்பா இருக்கும். ஆனா நான் வந்து கோல்டு சீட்டை அதிகமா இது பண்ணதுக்கு காரணம், நம்மளுக்கு வந்து இப்போ நார்மலாக நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா பேங்க்கு இதுக்கு போயிருக்கலாம். எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணணும், இப்போ இடம் வாங்குறதுலாம் சாதாரணப்பட்ட இது இல்லை இல்லையா. ஒரு 10 லட்சத்தையும் சொல்லுங்களேன், 10 லட்சம் சேவ் பண்ணுறது எவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது. ஒரு லாங் ப்ராசஸாக தான் என் லைஃப்பில் போச்சு. இப்போ ஒரு சின்ன அமௌண்ட்டில் கொஞ்சம் அவுட்டரில் இடம் வாங்குறதே எனக்கு வந்து என் லைஃப்பில் ஒரு லாங் ப்ராசஸாக தான் போச்சு. அப்புறம் ஒரு 30 வயசு ஆகுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அதிகபட்சம் 30 சவரன் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் வந்து ஒவ்வொருத்த வீட்லேயும் ஒரு 10-15 சவரனாவது இப்போ உள்ள நிலைமைக்கு கம்பல்சரி வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. கையில் நம்ம பணமாக இல்லாதப்போ ஒரு ஆத்திரம் அவசரம் அப்படின்னா நம்ம மாதிரி மிடில் கிளாஸில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நகை தான் கை கொடுக்கும். இப்போ 5 பவுன் நகை எடுத்துக்கிறீங்களேன், இப்போ உள்ள ரேட்டுக்கு ஒரு 3 லட்சமாவது போகும். ஸோ நம்ம கையில் ஒரு 3 லட்சம் வச்சுருக்கோண்டா, அப்படி ஒரு 10 சவரம் வச்சுருந்தா நம்ம கையில் ஒரு 6 லட்சம் இருக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் கண்டிப்பாக. பெண் பிள்ளைங்க வச்சுருக்கவங்க, பெண் குழந்தைங்களை வச்சுருக்கவங்க, என்னடா நாளுக்கு நகை ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது, என்ன பண்ணுறது, நம்மளாம் சேர்க்கவே முடியாதா அப்படிலாம் நினச்சி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களால் அவங்க வருமானத்துக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்க பாருங்கள். நகையை விட மிக
பெரிய சொத்து செல்வம் அப்படின்னு படிப்பு கல்வி தாங்க மிகப்பெரிய சொத்து. முதல்ல வந்து நம்மனால நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு படிப்பை கல்வியை கொடுக்க முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் கொடுப்போம். அதோட சேர்த்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நகையை அவங்களுக்கு சேர்த்து வைக்கலாம். அதனால நகை ரேட்டு ரொம்ப கூடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப டிப்ரெஷன் ஆக தேவையில்லை, ரொம்ப இது பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம கேட்ட மாதிரி என்னோட சேமிப்பு உருவான கதைனா ஒரு பெரிய கதை. எதெல்லாம் மாட்டி அதெல்லாம் எப்படி எப்படி சமாளிச்சு எப்படி அதுல இருந்து வெளியில வந்து திரும்ப ஜீரோல இருந்து நான் சேவிங்ஸ் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற வீடியோல நான் அடுத்தடுத்து இதெல்லாம் அப்லோட் பண்றேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.